அனைவருக்கும் வணக்கம். I greet every one of you and I wish you all the best and gross happiness and a beautiful understanding of your English. Okay? Now we will proceed. நான் ஏற்கனவே என்ன சொல்லிக் கொடுத்தேன்? ஹேபிச்சுவல். மேக்ஸிமம் என்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை நான் செஞ்சேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் எழுதி என்னால் விளக்க முடியல. இன்டராக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கல. நீங்கள் கேள்வி கேட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு விளக்கம் சொல்லலாம். இப்போ பாருங்கள், ஆனால் இது ஒரு பெரிய சேலஞ்சிங் டாபிக். இங்கிலீஷில் இட் இஸ் நாட் ஓன்லி சேலஞ்சிங் அண்ட் இட் இஸ் ஆல்சோ த பேஸ் அண்டு த எசன்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் படிக்கிறது அவ்வளோ முக்கியமான பாடம் இந்த 6 ஸ்டெப் வேர்பிங் அப்படிங்கிறத நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்கனால ஐ சேலஞ்ச் யூ கேன் ஸ்பீக் ஒன்லி விதின் திஸ் 6 தான். இந்த 6ஓடு தான் நீங்கள் மற்றதை கனெக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ ஒரு லாங்குவேஜில் இது இங்கிலீஷுக்கு மாத்திரம் இல்லை, இந்த ஃபார்முலா நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கிலீஷுக்கு மாத்திரம் இல்லை, இந்த ஃபார்முலாவை வச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜும் நம்ம கற்றுக்கலாம். இப்போ ஒவ்வொரு மனுஷனிடத்துலேயும் உலகத்தில் 5000 லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க இல்லையா? 5000 லாங்குவேஜ் நம்ம மனசில் இருக்குது. 5000 லாங்குவேஜினுடைய சவுண்ட்ஸும் நம்முடைய மனசில் இருக்குது. த ஒன்லி திங் அந்த லாங்குவேஜினுடைய வெக்காபுலரி காலையில் சொல்லி கொடுத்தோம் இல்லையா, இண்டெக்ஸ் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறது, அந்த முக்கியமான அந்த வெக்காபுலரியை நமக்கு தெரிஞ்சிட்டு சொன்னால் இந்த சிஸ்டத்தில் தான். அப்போ இந்த ஃபார்முலா என்ன தெரியும்? இட் இஸ் எ யூனிவர்சல் ஃபார்முலா ஃபார் லேர்னிங் ஆல் த லாங்குவேஜஸ். இந்த மெத்தடாலஜியில் போனீங்கன்னா ஹிந்தியா, இங்கிலீஷா, சான்ஸ்கிரிட்டா, ஜெர்மனா, ஃப்ரெஞ்சா, ஸ்பானிஷ் எந்த லாங்குவேஜ் வேணாலும் கற்றுக்கலாம். அதனால யூ ஜஸ்ட் ப்ளீஸ் பி வெரி கீன் ஆன் லேர்னிங் திஸ். இப்போ பாருங்கள், செகண்டு பியூர் பாஸ்ட் டைம் சொல்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் ப்ரெசென்ட்டுக்கு நான் விளக்க சொல்லிட்டேன். மறுபடியும் அந்த ஐ டு நாட் வாண்ட் டு ரிப்பீட். பாஸ்ட்னா என்ன அர்த்தம் தெரியும் இல்லையா? இந்த சொடக்குக்கு முந்தி தான் பாஸ்ட். அது எத்தனை கோடி 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 மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் த பாஸ்ட் என்ன நடந்தாலும் சரி, அதை நீங்கள் பாஸ்டில் தான் சொல்லணும். யார் செய்தது எதைங்கிறது வரலாம், இல்லை வேறு எது வேணாலும் வரலாம், எப்பொழுதுங்கிறத கட்டாயம் சொல்லணும். பாஸ்ட் பேசும்போது நீங்கள் அந்த பாஸ்ட் டைம் சொல்லணும். நேற்று, முந்தா நாள், 100 வருஷத்துக்கு முன்னால், 1000 வருஷத்துக்கு முன்னால், இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால். இப்போ நான் இதை கீழே போட்டேன், இப்போ கீழே நான் போட்டுட்டேங்கிறதே ஒரு பாஸ்ட் தான். அதனால் இந்த பாஸ்ட்டை பொறுத்த மட்டும் நான் தெளிவாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பியோர் பாஸ்ட் டைம். புரியுதா? சுத்தமான பாஸ்ட். இப்போ இதுக்கு கிராமருக்கு என்ன தெரியுமையா? AC2 தான். ப்ளீஸ் பி ஷுவர். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. பாஸ்ட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னாலும் சரி AC2வில் தான் பேச முடியும். இப்போ நான் இதை நான் கீழே வைக்கிறேன். ஸோ நான் ட்ராப் பண்ணுறேன், இதை கீழே நான் போடுறேன். அப்போ இதை ட்ராப் பண்ணிட்டேன். ஒரு செகண்டுக்கு முன்னால் ஐ ட்ராப் திஸ். இப்போ நான் எடுத்துட்டேன், ஐ டுக் திஸ். AC2வில் தான் சொல்லணும், வேறு எந்த கிராமர்க்கையும் வரக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் என்னுடைய ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. இன்னைக்குங்கிறது ப்ரெசன்ட் இல்லை, காலைங்கிறது பாஸ்ட் தானே. ஆகையினால ஐ இன்வைட்டட் மை ஃப்ரெண்டு ஃபார் த ஃபங்க்ஷன். அது வித்தியாசம், அது நம்ம பின்னால் தான் படிப்போம். ஐ இன்வைட்டட் மை ஃப்ரெண்ட் திஸ் மார்னிங். அதுமாதிரி இந்த ஃபார்முலா பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு இதை நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தயவுசெய்து இதை நம்ம அதாவது மதர் டங்கோட நம்ம அசோசியேட் பண்ண வேணாம். ஏன்னா மதர் டங்கில் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் வேறு. ஏன்னா இன்னொரு லாங்குவேஜில் வார்த்தைகள் வித்தியாசப்படும். அதனால் இந்த வார்த்தைக்கு ஈக்குவலன்னு சொல்ல முடியாது. டிரான்ஸ்லேஷனுங்கிறது இல்லை, டிரான்ஸ்கிரியேஷன் தான். நம்ம நினச்சி அந்த லாங்குவேஜுடைய எக்ஸ்போஷருக்கு நம்ம கொண்டு வரணும். ஆகையினால இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்? இப்போ என்னுடைய படிப்பை நான் முடித்தேன் காலேஜில். அப்போ என்ன சொல்கிறது? ஐ ஃபினிஷ் மை ஸ்டடீஸ். ஐ ஃபினிஷ்டு. சொல்லும்போது ஐ ஃபினிஷ் அந்த லாஸ்ட் சிலபிளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஃபினிஷ்டுங்கிறது உங்களுக்கு கேட்குறதுக்காக அதுக்காக நான் சொல்கிறேன். ஐ ஃபினிஷ் மை ஸ்டடீஸு. எப்போது? இந்த இயர் 2005. அந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி. இப்போ இன்றைக்கி காலையில் என்னுடைய குக்கிங்கை நான் இப்போ ஒரு 10:30 மணிக்கு தான் ஆரம்பித்தேன். ஐ ஸ்டார்டட் மை குக்கிங். அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கெல்லாம் என்னுடைய குக்கிங்கை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்போ ஐ ஃபினிஷ் மை குக்கிங். இன்றைக்கி நாங்கள் மத்தியானம் 2 மணிக்கு தான் சாப்பிட்டோம். எல்லாமே பாஸ்ட். ஸோ வி ஏட் அல்லது ஹேடுன்னு சொல்கிறோம். ஹேவ் வச்சுக்கிறது இல்லையா, அதனுடைய பாஸ்ட்.
ஸோ we had our meals this afternoon at 2 o'clock. அதேமாரி என்ன சொல்கிறது, நான் உன்னை நேற்று சந்தித்தேன், ஐ met you yesterday. அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சந்தித்தேன், ஐ met you 10 years back. அப்போ இதுக்கு இந்த டைம் வேர்ட்ஸ் வந்து நிறைய வார்த்தைகள் இருக்குது, அதோடு சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் நான் உங்களுக்கு இங்கே சொல்லிக் கொடுக்குறது முடியல. ஸோ ஐ எம் வெரி சாரி தட் ஐ ஹவ் நோ சான்ஸ் டு டீச் யூ ஆல் த டைம் வேர்ட்ஸ் கனெக்டட் வித் திஸ். பட் தெரிஞ்சுக்கங்க, இப்போ அது சம்மந்தப்பட்டால் நீங்கள் வார்த்தைகள் நீங்கள் தான் கற்றுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது டிக்ஷனரி ஒன்று தயார் பண்ணிக்கங்க, டைம் வேர்டு டிக்ஷனரி தயார் பண்ணிக்கங்க, ப்ரெசண்ட்டுக்கு, பாஸ்ட்டுக்கு, ஃப்யூச்சருக்கு என்ன அப்படிங்கிறத. அப்போ நான் ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது மாதிரி நம்ம என்ன செய்யணும், இந்த சொடக்குக்கு முந்தின சொடக்கு எத்தனை கோடி கோடி வருஷத்துக்கு முன்னால் இப்போ கடவுள் வந்து இந்த உலகத்தை படைச்சார்னு சொல்கிறோம். எப்போ படைச்சார் நமக்கு தெரியாது. அப்போ காடு கிரியேட்டட் தான், புரியுதா? காடு இந்த உலகத்தை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கடவுள் வந்து படைக்கிறது வந்து வழக்கம், அவன் எதையுமே படைச்சு முடிக்கிறது. காடு கிரியேட்ஸ்ன்னு தான் சொல்லணும், அபிச்சுவலுக்கு போய் சொல்லணும். பட் அது பேசும்போது எந்த டைமிங்கில் பேசுகிறதுங்கிறது யூ வில் கெட் இட் ஒன்லி பை எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ வந்து ஒரு ஜென்ரலாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த சொடக்குக்கு முந்தின சொடக்கில் என்ன நடந்தாலும் சரி. இப்போ அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தார், ஸோ அலெக்சாண்டர் இன்வேடட் இந்தியா. அதே மாதிரி அசோகர் வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணார், அசோகா ரூல்டு இந்தியா. அதே மாதிரி ஷாஜஹான் வந்து தாஜ்மஹாலை கட்டினார், எல்லாமே பாஸ்ட்டு. அப்போ ஷாஜஹான் கன்ஸ்ட்ரக்டட் த தாஜ்மஹால் இந்த இயர்னு சொல்கிறேன். இப்போ ஐ ஹோப் தட் யூ ஆர் கிளியர் வித் பியூர் பாஸ்ட். அடுத்தது ஃப்யூச்சர். ஃப்யூச்சர்னா என்ன, இதே மாதிரி தான். இந்த சொடக்குக்கு அடுத்த சொடக்கு ஃப்யூச்சர். எத்தனை கோடி வருஷம் நம்ம வாழ போகிறோம், நம்ம வாழ மாட்டோம், நம்ம இறந்து போகலாம். ஆனால் உலகம் என்றைக்குமே இருக்கும். எத்தனை கோடி வருஷம் இருக்குங்கிறது அதுக்கு முடிவில்லை, அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு என்றைக்கு முடிவில்லை. அதை பூரா ஃப்யூச்சரில் சொல்லணும். நான் நேற்றே ஒரு இதில் சொன்னேன், ஃப்யூச்சர் டென்ஸ் இல்லை, ஃப்யூச்சர் டென்ஸுங்கிறது இருக்காது, பட் ஃப்யூச்சர் டைம் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே கீ என்ன தெரியும் இல்லையா, ஷால் வில் ப்ளஸ் AC1. நல்லா கவனிச்சுக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், திஸ் ஈவினிங் வந்து நம்ம ஒரு இதுக்கு போக போகிறோம், ஒரு ஹோட்டலுக்கு போக போகிறோம். ஸோ ஷால் இல்லைங்கிறது அதில் நான் பின்னால் டீட்டெயிலாக சொல்லுவேன். வி ஷால் கோ டு த ஹோட்டல் திஸ் ஈவினிங். அப்புறம் எனக்கு ஒரு 10 o'clock நம்ம திரும்பி வந்துடுவோம். ஸோ வி ஷால் கம் பேக் ஆர் வி ஷால் ரிட்டர்ன் அட் 10 o'clock. அதே மாதிரி இன்றைக்கி ராத்திரிக்கு நான் நல்லா தூங்குவேன், ஐ ஷால் ஸ்லீப் வெல் டு நைட். திஸ் நைட்டுன்னு சொல்லக்கூடாது, டு நைட்டுன்னு சொல்லணும், புரியுதா? அதே மாதிரி நான் காலைல ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சேன், எல்லாமே ஃப்யூச்சர். ஸோ ஐ ஷுட் வேக் அப் அட் 5 o'clock நெக்ஸ்ட் மார்னிங் ஆர் டுமாரோ. நாளைக்கு நான் ஆஃபீஸ் ஒர்க் அட்டன் பண்ணேன், ஐ ஷல் அட்டன். அந்த நேரத்தில் எனக்கு நிறையா அவர் என்னை ஃபோனில் என்னை கூப்பிடாரு, ஹீ வில் கால் மீ அட் 12 o'clock டுமாரோ. இப்போ புரியுதா சொல்கிறது? அப்போ பியூர் ஃப்யூச்சருங்கிறது என்னன்னு சொன்னால், இந்த சொடத்துக்கு அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போதோ அது எல்லாமே பியூர் ஃப்யூச்சர் தான். அதுக்குள்ள கிராமருக்கு என்ன, ஷால் வில் ப்ளஸ் AC1. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் 6ல் 3 நான் நடத்திட்டேன். அதாவது ஹேபிச்சுவல்ஸ்னால் AC1 தான், அதை விட்டு விலகிடக்கூடாது. டு நாட் டீவியேட். அதுக்கு அப்படி டீவியேட் பண்ணிங்கன்னா கிராமர் மிஸ்டேக் ஆகிடும். நான் வழக்கமாக சில சமயங்களில் சொல்லுவேன், பேசுகிறது எப்படி வேணும் நம்ம பேசிட்டு போகலாம், ஆனால் எழுதுறதுல ஒரு சென்டென்ஸில் கூட நம்ம கிராமர் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரிட்டன் இங்கிலீஷ் வந்து இஸ் வெரி டிஃபிகல்ட் டு do nowadays because most people are not accustomed to that, but they don't train them properly by writing. But if you want written English தான் நான் பேசுகிறேன்னு சொல்கிறேன், இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷுங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்கு நான் போகலை. ஸோ தட் இஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக. அதை பற்றி நான் கிரிட்டிசைஸ் பண்ண ஒரு வேலை ஆகையினால, அதனால தான் இதுக்கு நான் பை தாட் இங்கிலீஷ் நான் கொடுத்துருக்கேன். சிந்திச்சு அதை பேசுகிறது, அதில் டைம் ஃபேக்டர் வந்து இஸ் a major thing that we are supposed to concentrate. அதே மாதிரி பியூர் பாஸ்ட்டுங்கிறது AC2 தான் வரணும். பியூர் ஃப்யூச்சருங்கிறது வந்து ஷால் வில் வித் AC1. எதுக்கு ஷால் எதுக்கு வில்லுங்கிறது நமக்கு தெரியும். இதுக்கு வந்து நான் கிளாஸில் படித்தோம். ஐவிக்கு ஷால், ஹீ யூ ஹி ஷி தேக்கெல்லாம் வில் வரணும். AC1 தான் வரணும், ஷால் வில்லுக்கு அடுத்தாப்புல. AC3 வந்துடக்கூடாது. அப்போது நான் த 3 டைம் வேர்பிங்கிறது இஸ் கிளியர் ஃபைல். அதுக்கு அடுத்தது இந்த 3, அதுக்கு அடுத்தது கிளாஸை நடத்துவேன். தேங்க்யூ வெரி மச்.